ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சிக்கன் பிரியாணி. இன்றைக்கி இதை நம்ம ப்ரெஷர் குக்கரில் செய்ய போகிறோம். அதுவும் எப்படி குலையாமல் நல்லா உதிரி உதிரியாக செய்யலான்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் எப்போதுமே பிரியாணி செய்யும் போது மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் செய்வேன். அந்த மாதிரி அரைச்சி நம்ம செஞ்சாச்சு அப்படின்னா அதோட ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பிரியாணி மசாலாவை எப்போதுமே நீங்கள் வீட்டில் அரைச்சி நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். வாங்க எப்படி இதை பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 5 ஏலக்காய், 1 ஜாதிக்காய், 1 பெரிய ஏலக்காய். இனிமேல் நம்ம மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பூவு, 3-4 துண்டு பட்டை, 2 ஸ்டாரு, 1 திப்பிலி, 5-6 கிராம்பு, 2 பிரியாணி இலை. பிரியாணி இலையை கிள்ளிட்டு சின்ன சின்னதாக சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம போய்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். நீங்கள் அரைக்கும் போது நல்லா பவுடராக அரைக்கணும். திப்பி திப்பியாக இருந்துச்சு அப்படின்னா நாக்கில் கடிப்பணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா நம்ம பவுட்ரு மாதிரி அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் செய்ய போகிறது 2 பேருக்கு தான் செய்ய போகிறேன். அதில் 2 பிரியாணி இலை. நம்ம ஆல்ரெடி மசாலாவில் எல்லாமே போட்டிருக்கோம். இருந்தாலும் லைட்டாக ஃப்ளேவருக்காக 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் ஸ்டார், 1 ஸ்பூன் சோம்பு, 3 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா நான் பெரிய வெங்காயம் ஒரு 1.5 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பேர்த்துக்கு செய்கிறதுக்கு ஒரு 1.5 வெங்காயம் போதும். அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பிரியாணி பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது இஞ்சி 60%, அதே பூண்டு ஒரு 40% இருக்கிற மாதிரி தான் நம்ம எப்போதுமே அரைக்கணும். அதுதான் கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டை போட்டுட்டு நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதும் நான் 1 கைப்பிடி அளவுக்கு புதினாவும் 1 கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையும் சேர்த்துருக்கேன். 2யும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2ம் நல்லா வதங்கிருச்சு. நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். இது நார்மல் சைஸ் தக்காளி தான். இந்த 2 தக்காளியும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா கரையணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். அது கூடவே ஒரு 5-6 முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு சேர்த்தாச்சு அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி போட்டதுமே கொஞ்சம் உப்பு சேர்த்தாச்சு அப்படின்னா தக்காளி நல்லா வெந்து வரும். அதே சமயத்தில் கீழே அடியில் பிடிச்சிருக்க அந்த மசாலாலாம் நல்லா எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிரும். அதனால் எப்போதுமே பிரியாணி செய்யும்போது தக்காளி சேர்த்ததும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு அடியில் நல்லா பிடிச்சிருந்தது அந்த மசாலாலாம். தக்காளிலாம் வெந்து வந்ததுக்கப்புறம் அந்த மசாலாலாம் பிடிக்காமல் மேலே வந்துருச்சு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்தாச்சு அப்படின்னா பிரியாணி நமக்கு சூப்பராக வரும். அதனால் தயிர் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். நான் புளிப்பு இல்லாத தயிர் தான் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்து நல்லா கிளறினதுக்கப்புறமா நான் 1/4 கிலோ போல் சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த சிக்கனையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணுங்கள். அப்போ தான் மசாலா சிக்கன் எல்லாம் நல்லா செட் ஆகும். இந்த மாதிரி தான் எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை நல்லா வேக வைக்கணும்.
நல்லா இப்போ வந்துட்டு கலந்து விட்டாச்சு. நான் வந்துட்டு 1 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1½ டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இந்த சமயத்தில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு தண்ணி வந்துட்டு கொதிக்கிற வரலையும் விட்டுடலாம். தண்ணி வந்துட்டு இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. நான் வந்துட்டு அரிசியை வந்துட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ அந்த அரிசியையும் இதோட சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசிக்கு 1 கப்புக்கு 1½ கப் தண்ணி வந்துட்டு குக்கருக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஜாஸ்தி தண்ணி வச்சாச்சு அப்படின்னா அரிசி வந்துட்டு குழஞ்சி போயிட்டு சாப்பாடு வந்துட்டு உதிரியாக வராது. நீங்கள் வந்துட்டு எப்போதுமே தண்ணி வந்துட்டு ஒரு 1/2 டம்ளர் வந்துட்டு கம்மியாக வச்சாச்சு அப்படின்னா சாப்பாடு நல்லா வெந்து உதிரியாக நமக்கு கிடைக்கும். இப்போ அரிசி போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. கடைசியாக நான் வந்துட்டு ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு வச்சுருக்கேன். அந்த புழிஞ்சு வச்சுருக்க எலுமிச்சம்பழ சாறையும் இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி குக்கரை வந்துட்டு மூடி போட்டு நான் மூடி வச்சிட்றேன். மூடி வச்சதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு 3 விசில் வர அளவுக்கு நம்ம விடணும். நான் ஆல்ரெடி 20 நிமிஷம் ஊற வச்ச அரிசி, அதனால் வந்துட்டு சீக்கிரமாகவே வெந்துடும். பாருங்கள் 3 விசில் விட்டாச்சு. இப்போ நல்லா நமக்கு சூப்பராக வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் உதிரியாக அரிசியும் வந்துட்டு உடையாமல் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா ஒரு தடவை அடியிலேருந்து எடுத்து கிண்டி விடுங்க. அப்போ தான் வந்துட்டு அரிசியும் வந்துட்டு நல்லா பொலன்னு ஆகும். பாருங்கள் சூப்பராக ஒரு பிரியாணி வந்துட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி செய்யும்போது அந்த மசாலா நம்ம அரைச்சி போடுறது தான் வந்துட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.